இது பாரு, இதுல உனக்கு எது பிடிச்சிருக்கோ பார்த்து எவ்வளவு வேணாலும் எடுத்துக்க. எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கலாமா? எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ. இது பாரு, எங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்க. உனக்கு நான் இது கூட பண்ணலன்னா எப்படி? எடுத்துக்கோ. நான் சும்மா தான் கேட்டேன். எனக்கு ஒரே ஒரு புடவை மட்டும் போதும். உனக்கு எது பிடிக்குதோ அதை மட்டும் வாங்கி கொடு. சரி. வேணாம். ஓகே தான், வேணாம். எனக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை எடுத்துக்கிறேன். இது எவ்வளோ? 9500 சார். ஐயோ, என்கிட்ட அவ்வளோ காசு இருக்காதே. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, இதை பேக் பண்ணி கொடுங்க. ஓகே சார். நீ எடுத்துட்டு போய் பில்லு போட்டுட்டு நான் அந்த வந்தேன். 10,000 ரூபாயா புடவை? என்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு தெரியலையே. பார்ப்போம். ஐயோ, ரொம்ப கம்மியாக இருக்கே. என்ன பண்ணுறது? பேசாம அண்ணங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுற வேண்டியதான். வர வழியே இல்லை. அண்ணே, கருணா ஃபோன் பண்ணுறேண்ணே. என்னன்னு கேளு. சொல்கிற அண்ணா, எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு 10,000 ரூபா தேவைப்படுது. அனுப்பி விட்றீங்களா? ஹேய், உனக்கு எதுக்குடா 10,000 ரூபா பணம்? இந்துவுக்கு புடவை வாங்கி கொடுக்க வந்தேண்ணே. வந்த இடத்துல காசு பத்தலை. அண்ணே, பாத்தியா, இவனுக்கு அந்த பொண்ணு மேலே பைத்தியம் முத்தி போச்சுண்ணே. என் நேரமும் பொண்டாட்டி முந்தானி பிடிச்சி சுற்றிக்கிட்டு இருக்கான். ஏய், உனக்கு அவ்வளோ பணம்லாம் கொடுக்க முடியாது. டே திவா, அண்ணே, அவன் நம்ம கிட்ட கேட்காம வேற ஏட்டா கேட்பான். காசு தானடா, அனுப்பிவிடு. ஃபோனை கொடு. டே கர்ணா. அண்ணே, திவா, நீ கேட்ட பணத்தை அனுப்புவான். உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ. சரிண்ணே, 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 தேங்க்ஸ். அண்ணே, நீ எதுக்குண்ணா அவனுக்கு அவ்வளோ பணம் தர? டே திவா, அவன் உன்கிட்ட பணம் கேட்குறான்னு நீ பார்க்குற. அவன் இன்னும் பணத்துக்கு நம்மளை நம்பிட்டு இருக்கானே நான் பார்க்குறேன். சின்ன வித்தியாசம் தான்டா, மாற்றி யோசிச்சுப்பாரு. என்ன இருந்தாலும் அவன் நம்ம காலு கீழே தானடா இருக்கான். அது வரைக்கும் அவன் நம்ம கையை விட்டு எங்கேயும் போக மாட்டான்.